உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். கார்த்திகேயன் சொன்ன நுணுக்கமான இடம்ன்றது 2014 2019 இந்த சோசியல் இன்ஜினியரிங், நம்ம சமூக ரீதியான அரசியல் கணக்குகள் அப்படின்னு சொல்லலாம், சாதி அரசியல், அது எப்படி வேணாலும் பொருள்னு அது அவங்களுக்கு கை கொடுத்தது அப்படின்றது ஒன்று. ஓபிசி பெரும்பான்மையாக பாஜகவுக்கு கை கொடுத்துருக்குறாங்க, ஒடுக்கப்பட்ட வாக்கு வங்கியும் அங்கே தான் போயிருக்கு. அப்படின்றப்போ எப்படி இந்தியா கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது? அதிக எண்ணிக்கை, அதுவும் ராகுல் சொல்கிற 50 இடங்கள்லாம் கேள்வியாக இருக்கே. இல்லை, இந்த சூழலில் இந்தியா முழுக்கவே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை விரும்பிக்கிட்டு இருக்கிறாங்க. வெறும் உத்தரப்பிரதேசம் மட்டும் இல்லை, அதுக்குள்ளே மட்டும் சுருக்காமல் அப்படி சுருக்க வேண்டியதில்லை. இந்தியா முழுக்கமே மிகப்பெரிய ஒரு மாற்றம் பாரதிய ஜனதா ஆளுகின்ற மாநிலங்கள் மட்டுமில்லை, பாரதிய ஜனதா கடந்த 10 ஆண்டுகளில் எப்படியெல்லாம் மக்கள் விரோத செயல் திட்டங்களை மக்களுக்கு எதிராக எப்படி செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் ஒட்டுமொத்தமாகவே இந்தியா முழுக்க ஒரு எதிர்ப்பு அலை இருக்குது. மோடி அலை இல்லை, மோடியினுடைய எதிர்ப்பு அலை சுனாமியாக இருக்குது. இன்றைக்கி ஒன்றும் அவங்க சொல்கிறது மாதிரி எதுவும் இல்லை. யோகி அவர்கள் சொல்கிறதுக்கு எதிராக சொல்கிறீங்களே? இல்லை, எதிர்ப்பு தான் சுனாமியாக யதார்த்தமாக நம்ம சொல்கிறோம். இருக்கிற சூழல் நம்ம சொல்கிறோம். இப்போ சவுத்தில் அவங்களுக்கு ஒரு சீட்டு 2 சீட்டு கூட கிடைக்குமா அப்படிங்கிறது சவுத்து முழுக்கவே நம்ம பார்க்கலாம். அப்புறம் நார்த்தில் நீங்கள் இப்போ இருக்கிற சூழலை, வேலைவாய்ப்பின்மை, நீங்கள் இளைஞர்களுடைய பிரச்சனை, நீங்கள் எல்லாத்தையும் அவர் என்னென்ன அவர் கடந்த தேர்தலில் என்னென்ன சொன்னாரோ அது எதுவுமே செய்யலை. அதாவது வளர்ச்சி தொடர்பாக நான் இதெல்லாம் செஞ்சுருக்கிறேன் கடந்த 10 ஆண்டுகளில், எனக்கு வாக்களிங்கன்னு அவர் எங்கேயுமே சொல்லலை. எந்த ஒரு இடத்துல கூட தன்னுடைய வளர்ச்சி 10 ஆண்டுகளில் இந்தியாவுடைய வளர்ச்சி தொடர்பாக அவர் எங்கேயுமே பேசலை. அவர் பேசுகிறது எல்லாமே ஒரு வெறுப்பு அரசியல் கட்டமைக்கிறது. இல்லை, சோஷியல் இன்ஜினியரிங் அங்கே கை கொடுக்குமா? இல்லை, அதை தான் சொல்ல வந்தேன். அப்போ இதையெல்லாம் நம்ம சூழலில் பார்த்து உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தளவு கடந்த முறை 64 தொகுதியில் இப்போ அவங்க வெற்றி பெற்றுக்கிறாங்க. போட்டியிட்ட இடங்களில் 78 இடங்களில் போட்டியிட்டாங்க, 64 இடங்களில் அவங்க வெற்றி பெற்றுக்கிறாங்க. அப்படின்னா இந்த முறை மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர் சொன்னது போல் 50 இடங்களில் காங்கிரஸ் அணி, இந்தியா கூட்டணி அணி வெற்றி வரும். பாஜக எத்தனை இடங்களை மீதி நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு இப்போ என்ன மாற்றம்ன்றது கேள்வி இருக்குல்ல. காங்கிரஸ் பாரம்பரிய வாக்கு வங்கியை இழந்திருக்காங்க, அங்க அது படிப்படியா குறைஞ்சிருக்குன்றது ஒண்ணு. ஓபிசிலேயே பலர் பாஜகவை நோக்கி நகர்ந்திருக்கிறாங்க. அப்படின்றப்ப அதுல இன்னொன்று மாயாவதியினுடைய ஃபேக்டர்லாம் இருக்கு. இதை மீறி எப்படி நீங்க எதிர்கொள்ள போறீங்க? இல்லை, ஊடகவியலாளர் கார்த்திகேயன் சொன்னது ரொம்ப முக்கியமான இடம். அந்த இடம் மாயாவதி அவர்கள் தலித் மக்கள்கிட்ட இருக்கிற செல்வாக்கு அவர் இழந்துட்டார். அவர் பாஜகவினுடைய தொங்கு சதையாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத அங்கே இருக்கிற ஆசாத் காங்கிரஸினுடைய தலைவரை பல இடங்களில் சொல்லியிருக்கிறாங்க. அவருடைய அண்ணன் பையன்தான் வாரிசுன்னு அறிவித்தாங்க. அவர் படார்னு அடித்தார் பிஜேபியினுடைய செயல் திட்டங்களை. ராமரசு கோவில் திறப்பு சம்மந்தமாக கடுமையாக பேசினவர் அவரை நீக்கினதுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு பின்னடைவு அந்த அம்மா மேலே இருக்கிற ஏற்கனவே கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற அவங்களுடைய அந்த சமார் சமூகத்தில் இருக்கிற அந்த மக்களுடைய நம்பிக்கை கூட இழந்து போயிட்டாங்க. இப்ப மாயாவதி ஃபேக்டர் அது இல்ல. நீங்க இப்ப ஒரு நம்பிக்கை, ஒடுக்கப்பட்ட வாக்கு வங்கி, மக்களோட வாக்கு வங்கி சதறாது. தலித்துகளும் ஓபிசியும் இந்த களத்துல நிக்கிறாங்க. அவர் சொல்றாரு ஒரு தவறான ஓபிசின்றது அகிலேஷ் யாதவ் நெருக்கடியா இல்லையா? அது யாதவர்களுக்கான கட்சின்ற ஒரு சிக்கல் தாண்டி அதை தாண்டி பல இடங்கள்ல சமூக நீதி களத்தில் நின்று போராடுறாரு, சமூக களத்தில் பேசுறாரு, சாதிவாரி கணக்கெடுப்பு மூலமாக தலித்துகளுக்கான இடஒதுக்கீடு தொடர்பாக அவர் பேசுறாரு, அவர்களுக்கான உரிமைகளை பேசுறாரு. அவர் சுருக்கம் கனக சபாபதி சொல்றது இவங்க பலகாலமா செய்யல, நாங்க இடஒதுக்கீடை கொண்டு வந்தோம், ஓபிசி கமிஷன் நாங்க இடஒதுக்கீடை ஒழிக்கிறதே இவங்க தான். புரட்சியாளர் அம்பேத்கர் சமூக நீதியின் பால் மட்டும்தான் நீங்கள் இடஒதுக்கீடு கொடுக்கணுங்கிறது அது பொருளாதார ரீதியாக சொல்கிறது இருக்குல்ல. ஒட்டுமொத்தமாக நீங்கள் ஒழிச்சிடுறாங்க. யாரும் நம்பிக்கை இல்லையே. அவர் சொல்லும் போது அம்பேத்கர் 10 காரணங்களில் நீங்கள் ஓபிசிக்கு ஒன்றும் செய்யலைன்னு சொல்லி குற்றச்சாட்டு சொன்னார். அந்த குற்றச்சாட்டு அப்படி சொல்லலை, நீங்கள் பார்ப்பனர்களுக்கு செய்கிறீங்க அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. முதன்மையான குற்றச்சாட்டு அதுதான். பார்ப்பனர்களுக்கு நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் எப்படி அப்படியே உள்டாவாக நீங்கள் மாற்றுறது எப்படி சரியாக இருக்கும்? நீங்கள் மண்டல் கமிஷனை நீங்கள் முழுமையாக செயல்படுத்த விடாமல் அந்த ஆட்சியை கலைச்சதில் பெரும்பங்கு யார் இருக்கிறது? அதனால் இடஒதுக்கீடு தொடர்பாக பாஜக பற்றி பேசுதுன்னா அதை யாருமே நம்ப மாட்டாங்க, பாஜகக்காரங்களே நம்ப மாட்டாங்க. எப்படி அதை கொண்டு வருவாங்க? அப்போ ஒட்டுமொத்தமாக நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க. இருங்க, முக்கியமானது 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு தரணும்னு சொன்னபோது இவங்க பார்லிமெண்ட்ல அதை கொண்டு வர்றாங்க, மசோதாவை பாஸ் பண்றாங்க. ஆனா எப்ப அதை நடைமுறைப்படுத்த போறோம்னு சொல்றாங்க? அது நீங்க இந்த முறை இல்ல, அடுத்த முறை தான் சொல்லி சொல்றாங்க. ஒன்று இல்ல, அதுல என்ன நான் சொல்ல வந்தது என்னன்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாதான் அதை கொண்டு வர முடியும்.
நீ சாதிவாரி கணக்கெடுப்பு பத்தி நீங்க பேசலையே. இல்ல, சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிராக செயல்படுறாங்க. இல்ல, பாயிண்டட் இந்த விமர்சனத்தை நீங்க முன்வைக்கிறீங்க. ஆனா ஓபிசியினர் வாக்கு வங்கியை நான் கணக்கா பார்க்கிறப்ப 96ல 19% பாஜகவுக்கு வாக்களிச்சவங்க, அது இன்க்ரீஸா கிராஜுவலா இன்க்ரீஸ் 23ல 45% ஓபிசி பாஜகவை தான் நம்புறாங்க அப்படின்னா அங்கு சமூக நீதி அரசியல் இந்தியா கூட்டணி பேசுகிற அரசியல்லாம் கை கொடுக்கல, காங்கிரஸ் ஓபிசி நம்பலன்னு புரிஞ்சுக்கிறதா? எப்படி புரிஞ்சுக்கல? இந்த முறை யோகி ஆதித்யநாத் சமூகம் இருக்குல்ல, தாக்கூர் சமுதாயம், அந்த சமுதாயமே இப்போ அவங்கள நம்பலை. இந்த முறை பிரிஜ் பூஷன் அவர் இந்த இதில் மல்யுத்தம் தொடர்பான இதில் அவர் கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு. பல தாக்கூர்களை என்கவுண்டர் பண்ண சம்பவங்களை அவர் குறிப்பிடுறாரு. எனக்கு மோடி தான் தலைவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ அந்த பிரதீப் பேட்டி எடுத்ததில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்போ இவர் யோகி ஆதித்யநாத் என்னன்னா, நான் சொன்ன பதிலே உங்களுடைய கேள்விக்கு இப்போ பதில் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ அந்த தாக்கூர் சமுதாயமே இப்போ ஒட்டுமொத்தமாக அவங்களுக்கு பெருசாக ஆதரவு கொடுப்பாங்க அப்படிங்கிறது இந்தியா கூட்டணியினுடைய நம்பிக்கையை நீங்கள் எதை பார்க்க? என்ன மாற்றம் உத்தரப்பிரதேசம் முழுக்க ஒரு சமூக நீதியின்பால் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்களும் பிரியங்கா காந்தி அவர்களும் இந்தியா முழுக்க அவர் நம்பிக்கையை பெற்றிருக்கிறாங்க. இன்னைக்கு பெரும் அலை பெரும் பேரலை அப்படின்னா நம்முடைய ராகுல் காந்தி அவர்களுடைய செயல்பாடு. நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, இப்போ இன்னும் கூடுதலாக அவங்களுக்கு கிடைச்சிருக்க நன்மதிப்பு என்னன்னா, நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் மோடி அவர்கள் பொய் சொல்கிறாரு, நீங்கள் விவாதத்துக்கு வாங்கன்னு சொல்லி மரியாதைக்குரிய என்ராம் அவர்கள் ஒரு கருத்து சொல்லும்போது அதுக்கு உடனடியாக கடிதம் எழுதுறாரு, நான் தயாராக இருக்கேன், நீங்கள் விவாதத்துக்கு வாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த கடிதத்துக்கோ அந்த விவாதத்துக்கோ தயாராக இல்லாமல் ஓடி ஒழிகிற ஒரு நபராக இருக்கிறார் மோடி அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்போ ஒட்டுமொத்தமாக முழுமையாக நீங்கள் பார்க்கும்போது புதிய இளைஞர்களிடையே ஒரு பெரிய நம்பிக்கையை விதைச்சிருக்கிறார். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.